கிராமத்தில் காட்டுக்கோயில் இருந்தது. அதன் கதவுகள் வெள்ளி மணிகளால் இருந்தது. அந்த வெள்ளி மணிகளை திருடர்கள் திருடிக் கொண்டு காட்டுக்குள் போனார்கள். புலி அவர்களை அடித்து கொன்றுவிட்டது. மணி என்ன ஆனதென்றே தெரியவில்லை. மக்கள் வருத்தமாக இருந்தனர். அன்று இரவு பல திசைகளிலிருந்து மணி சத்தம் கேட்டதால் ஏதோ தெய்வம்தான் கோபித்துக் கொண்டது, மணியை திரும்ப கொண்டு வரவில்லை என்று பயந்தார்கள். அப்போ சில பேர் மக்கள் காட்டுக்குள் போய் தேட முயற்சித்தார்கள். அப்பொழுது காட்டுக்குள்ளேயும் பல திசைகளிலிருந்து மணிகள் சத்தம் கேட்கவும் நடுங்கி போனார்கள். அப்போ அந்த கிராமத்து பையன் ஒரு சிறுவன் நான் போய் தேடி வருகிறேன் என்று போனான். அங்கே பல திசைகளிலிருந்து மணி சத்தம் கேட்கவும் குரங்கு கூட்டங்கள் முரசு கொட்டி கொண்டு மணியை ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டும் ஆட்டிக்கொண்டும் இருந்ததனால்தான் அந்த சத்தம் கேட்டது என்று புரிந்து கொண்டான். மணி வைத்திருக்கும் குரங்கு தனியாக வரும் வரை எதிர்பார்த்தான். வந்தவுடன் பழங்களையும் கொட்டைகளையும் தூவினான். அந்த குரங்கு மணியை மரத்திலே வைத்துவிட்டு கீழே இறங்கி பழங்களை ருசித்து கொண்டிருந்தது. சரியான தருணம் வந்தவுடன் அவன் மரத்தில் ஏறி மணியை எடுத்து கொண்டு கிராமத்திற்கு ஓடோடி நடந்ததை எல்லாம் மக்களிடம் சொன்னான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்.